அல்லவர். ஆமேன். ஆமேன். கர்த்தர் வந்து எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் இருக்கும் போதும் யார் வீட்டிலலாம் கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளித்திருந்தாங்களோ அவங்க வீடு பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆமேன். அதே போல் கர்த்தர் நம்ம பூலோகத்துக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி ஒவ்வொரு மேலேயும் கர்த்தர் ரத்தத்தை தெளிச்சிருக்காரு. இந்த நாட்களில் எப்போ எந்த நிமிஷம் யாருக்கு என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் பாதுகாத்து வர்றாரு. இனி வர நாட்களையும் பாதுகாத்து வர்றாருன்னு எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆமேன். ஸோ நன்றி சொல்கிற விதமாக முதல் பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமேன். இந்த ஒரு பாடலை பாட்டி உற்சாகமாக கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி ஆயனை போல நடத்துகிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாதத்துல தேவன் முதல் நாளே காண உதவி செய்தார். ஆமென். அதுவும் சண்டேவே வந்திருக்கு இல்லையா? சந்தோஷமா எல்லாரும் பிளெஸ்டா ஃபீல் பண்றீங்களா? முதல் நாளே நம்ம ஆலயத்துல இருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம் விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை அவர் துடைக்கிறார். ஆமென். நம் கண்ணீரை யாவும், நம் வேதனை யாவும் அவர் துடைக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எங்க ஜெபத்தை எல்லாம் தேவன் கேட்பார் என்று? வசனம் சொல்லுகிறது, இதோ புதிய காரியங்கள் செய்வேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று. அது இப்பொழுதே துவங்கும். புதிய மாதத்துல புதிய காரியங்களை தேவன் துவக்கி வைக்கிறவரா இருக்கிறார். ஆமென். புதிய காரியங்கள் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்ம இருந்தால் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம சுகந்தரிக்கிறோம். ஆமென். நம் இயேசு நல்லவர், அவர் வல்லவர் என்று பாடலை பாடலாம். எல்லா விசுவாசத்தோடு சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி ஆராதிக்கலாம். ஒரு போதும் கைவி
நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கையை தட்டி தேவ நாமத்தை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தர் முகத்தை பார்த்து அவர் பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு நல்ல உருக்க சத்தமாய் இந்த வருடத்தின் 2ஆம் மாதத்தை தேவன் காணும்படியாகவும் இந்த மாதத்தின் முதல் நாளை தேவன் பார்க்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுக்காக ஆண்டவரே நான் உம்மை கனம் அடிச்சுகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை கனம் அடிச்சுகிறேன் சொல்லுங்களேன். ஆண்டவரே உம்மை கனம் அடிச்சுகிறேன். ஆண்டவரே என்னால் அல்ல அப்பா தகப்பனே, என்னால் அல்ல ஆண்டவரே, என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால் மட்டுமே, தேவ கிருபையினால் மட்டுமே, தேவ தயவினால் மட்டுமே நான் இன்று பிழைத்து இருக்கிறேன். சொல்லுங்களேன். தேவ தயவினால் மட்டுமே நான் இன்று பிழைத்து இருக்கிறேன். தேவ கிருபையினால் மட்டுமே நான் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மை கனம் அடிச்சுகிறேன். கனம் நல்ல குரலை உயர்த்தி தேவ நன்றி சொல்லுங்க மகளா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு. நல்ல கொட்டி தீர்த்துருங்க ஆண்டவர். நன்றி சொல்லி கொட்டி தீர்த்துருங்க பார்க்கலாம். போதாத காரியம் கர்த்தருக்கு இவ்வளவு சொன்னாலும் போதாது. மகளே மகனே, நீ புரியாத வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். கர்த்தரை குறித்து இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் உன்னால கர்த்தருக்கு முழுமையாய் நாம் நன்றி சொல்ல முடியல. கர்த்தரை நீ புரிஞ்சுக்காதனால தான் இன்னுமாய் நன்றி செலுத்த முடியல. நாம் சுயத்தினால் இருக்கிறதால் நன்றி சொல்லாமல் இருக்கிறோம். ஒப்பு கொடு ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு ஆண்டவரே, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு ஆண்டவரே. அப்பா நான் அதை பயந்து ஓடி போகாம அதை எதிர்த்து நிற்கும்படியான வல்லமையும் வெள்ளனையும் கொடுத்து வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே, காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் சொல்லுங்க. நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. ஆண்டவரே உம்மை கனம் அடிச்சுகிறோம், கனம் அடிச்சுகிறோம், கனம் அடிச்சுகிறோம். எங்க மத்தியில் காற்றாய் அசைவாடுகிறவர் நீர், அதை உணருங்க. அவர் காற்றாய் நம் மத்தியில் அசைவாடுகிறவர், அவர் காற்றாய் நம் மத்தியில் அசைவாடுகிறவர். அவரை டவுட் படாதீங்க. கண்டிப்பாய் நம் சகுமத்தில் இருக்கிறார், கண்டிப்பாய் நம் சமூகத்தில் இருக்கிறார், கண்டிப்பாய் நம் சமூகத்தில் இருக்கிறார். நம்மோட கூட வாசம் செய்கிற இம்மானுவேலர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உயர்த்தி ஆசீர்வதிக்கிறோம், பலன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா முதல் நாளே கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நான் எப்பெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ, யாரெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ, கர்த்தர் அதை நமக்கு தந்து நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னும் உறுதியா சொல்லணும்னா சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர் சிஸ்டர். சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். உன்னை பத்தி இல்ல, கடவுளை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப அழகானவர். சொல்லுங்க, ரொம்ப அழகானவர். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை நாம் கிடைக்கும்படியாக, இந்த மாதத்தின் ஆரம்பிக்கும்படியாக நாம் பாடுவோம்.
நல்ல கைய சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், சொல்லுங்க, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா, சொல்லுங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிரு. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனான, சொல்லுங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. நீ துக்கப்பட்டு சாதிக்கிறது கிடையாது. என்ன சாதிக்க போறோம்? என்ன சாதிப்பீங்க? ஒன்றும் கிடையாது. ஆனா சந்தோஷமாயிரு. பிசாசு அழுவான். அல்லேலூயா. நீ சந்தோஷமாயிரு. யார் அழுவான்? பிசாசு அழுவான். ஆனா நீ துக்கித்தால், நீ சோர்ந்து போனால் பிசாசு சந்தோஷப்படுகிறவனா இருக்கிறா. அல்லேலூயா. அதுதான் அழகா கர்த்தர் சொல்றார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. மூன்றாவது வழி அழகா, இதுக்கு தான் நிப்பாட்டுனேன். அது தோல்விகள் வந்தாலும், அல்லேலூயா, தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கையிட்டு செய்த காரியம் தோல்வியாய் போகலாம், நஷ்டத்தை பார்க்கலாம், அல்லேலூயா, வெறுமையான காட்சிகள் இருக்கலாம், வெறுமையான பாதைகள் அமைத்து இருக்கலாம். அல்லேலூயா. என்ன செய்யட்டும் இந்த மாதம், என்ன பண்ணிட்டோம் இந்த மாதம் என்று நீங்க யோசிக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் சந்தோஷத்தை தருகிறதே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சேர்ந்து பாடுங்க.
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் வந்தாலும் சோர்ந்து போவாதீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னதான் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா. சந்தோஷமா எழுந்து நின்று பாக்குறேன், எழுந்து நின்று பாடுங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா. சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை கைரோட தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கையை தட்டி சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டுங்க. நல்லா கையை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என்னை காண்கின்ற தேவன், என்னை நடத்துகிறவர், என்னை கைவிடாத பாதுகாத்து கொண்டு வருகிறவர். ஆண்டவரே, உம்மை போல தகப்பனே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ஆண்டவரே, நீர் சேற்றரவாளனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சேற்றரவாளனா இருக்கிறீர். அப்பா, எங்களை தேற்றி ஆசீர்வதித்து பலன்படுத்தி, ஆண்டவரே, நான் சோர்ந்து போனா என்னை தேற்ற யார் இருக்கிறா? நான் கண்ணீர் விட்டா என் துடைக்க யார் இருக்கிறா? நான் வாழனப்பா, என் வாழ்க்கைக்கு நீங்க தேற்றரவாளன். ஆண்டவரே, உம்மை போல யாரும் என்னை தேற்ற முடியாது. உம்மை போல யாரும் என்னை தேற்ற முடியாது. ஆண்டவரே, உம்மை போல என்னை தேற்ற முடியாது. ஆண்டவரே என்று சொல்லி, உம்மை போல என்னை யார் தேற்றுவா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேடும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. சொல்லுங்கப்பா, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, அன்பாய் வந்தீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே, என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். சொல்லுங்க, நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. உணர்ந்து பாடு. நீ நெருப்பாய், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர்,
நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும். சொல்லுங்க வாங்கலாம், துதி உமக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. உமக்கே துதி, உமக்கே உயர்த்தி, வாய்ஸ் உயர்த்தி, குரலை உயர்த்தி, உமக்கே கனா, உமக்கே துதி என்றென்றுமே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். சொல்லுங்க அப்பா, என்றென்றுமே உமக்கே. எல்லா துதிக்கும் பார்த்தீரா, எல்லா மகிமைக்கும் பார்த்தீரா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தரின் சிறகு விரித்து, கர்த்தரின் சிறகு விரித்து நம்மை ஒரு கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல I see a beautiful wings opening up. கர்த்தர் அழகான அந்த ரெக்கைகள் விரித்து நம்மை அப்படியாய் பாதுகாக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தரை துதிக்க 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 அந்த ரெக்கையானது மிகவும் பெரிதாய் மாறுகிறது. கர்த்தரை துதிக்க துதிக்க அந்த ரெக்கை மிகவும் பெரிதாய் மாறுகிறது. அது அளவு மிகவும் பெரியது, அவர் பராமரிப்பு மிகவும் பெரியது, அவர் அரவணைப்பு மிகவும் பெரியது. கர்த்தர் காக்கிறவர், கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். அவரை துதிங்க துதிங்க துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், thank you Lord. என்றென்றுமே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் என்றென்றுமே. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கே துதி, ஆண்டவர் உமக்கே கனம் அப்பா, உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம். நல்ல கையத தேவன் மகிமை, நல்ல மகிமை படுத்துங்க பார்க்கலாம், நல்ல மகிமை படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம் சிறகு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, தகப்பனே அதனால் எங்களை தாய் கோழி குஞ்சா கோழியானது தகப்பனே குஞ்சுகளை காப்பது போல கர்த்தர் எங்களை காக்கிறவராய் காண்பிக்கிறேன், கர்த்தர் எங்களை காக்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே எங்கள் மேல் மகிமையாய் இறங்கினதுக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் ஒரு வற்றாத ஜீவன் ஊற்று ஓடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவள் செழிப்பாய் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இவர்களை காண்கிறவர் அப்பா, நீங்க இவர்களை காண்கிறவராய் இருக்கிறேன். தகப்பனே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன் குரலை கேட்டு உன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் உன்னை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன் குரலை கேட்டு உன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் சுகம் தருகிறவரா, கர்த்தர் சுகம் தருகிறவரா. இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள், இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கோ. கர்த்தர் சும்மா சொல்ல மாட்டாருங்க, கர்த்தர் சொன்ன ஒரு காரணம் இருக்கு. விசுவாசத்தோடு பெற்றுக்கோ. ஆண்டவரே இந்த மாதம் நான் சுகத்தை காண்கிறேன். எல்லாத்திலும் ஒரு ஹீலிங்ஸ், பினான்சியல ஒரு ஹீலிங்ஸ், பலவீனத்துல ஒரு ஹீலிங்ஸ், எல்லா காரியங்களிலும் ஒரு ஹீலிங்ஸ். ஆண்டவரே தகப்பனே குடும்ப பிரச்சனை ஒரு சுகம், கணவன் மத்தியில பிரச்சனை ஒரு சுகம், தகப்பனே குடும்ப காரியங்களில் ஒரு சுகம். கர்த்தர் எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்கிறார். இசைக்கியாக்கு எப்படியாய் மீண்டும் கர்த்தர் அழைத்து ஐசையா மீண்டும் ஜோய் இசைக்கியாக்கு சொல்லு, இதோ நீ சுகமாகுவாய், கர்த்தர் உன் குரலை கேட்டிருக்கிறார் என்று அழைத்தாரோ அதே போல நீ மீண்டும் யாவையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். God will
return what you have lost today. கர்த்தர் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பிள்ளைகளை கரங்களை ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. உங்களை பலன் படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் ஆசீர்வாதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Psalm chapter 49 சங்கீதம் 49. சங்கீதம் 49. ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வரவான்களும் எளியோருமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவி ஊமை மொழியாக சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்புடைய அச்சமும் என்னை சூழ்ந்து கொள்ள தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வரத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதனாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்டும் பொருளை தேவனுக்கு கொடுக்கும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒரு போதும் முடியாது. ஞானிகள் மீது நிர்மூலமையாக இருந்து ஆஸ்தி மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகளில் நித்திய காலமாகவும் தங்கள் வாசகலங்களில் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆயினும் கனப்பொருந்தியவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்துக்கு கடத்த பார்க்கிறார்கள். மரணத்தினால் அவர்கள் மேய்ந்து போடும் சுமையான அதிகாரிலே அவள் ஆண்டு கொள்வார்கள். அவள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவின் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிப்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஒருவன் ஐஸ்வரனாகி அவன் வீட்டின் மகிமை பிறந்தபோது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் கோபுவதில்லை, அவன் மகிமையை அவன் பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடுக்கையில் தன் ஆத்மாவை வாழ்ந்ததினாலும் நீர் உனக்கு நன்மை நாடினா என்று மறுத்தவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாவின் சன்னதியை சேருவான். கனம் அறிவில்லாத மனுஷர் அல்லது பிறருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்பதே. ஆமென். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதம் 20 வசனங்கள் கொண்டிருந்தாலும்
இதனுடைய தலைப்பு, பணக்காரன் செல்வத்தினால் விடுதலை அடைய முடியாது. யார் அடைய முடியாதா? பணக்காரன். அப்போ நம்ம பணக்காரன் ஆகலாமா வேணாமா? பணக்காரன் ஆகலாம். ஏனென்றால் உன்னை நான் தரித்திரத்தில் விடேன். உன்னை நான் தரித்திரத்தில் விடேன். நம்ம ஒரு காலம் ஆண்டவர் நம்ம தரித்திரத்தில் விட மாட்டாராம். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன், ராஜாக்கள் மத்தியில் பிரபுக்கள் மத்தியில் உன்னை உட்கார வைப்பேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே ஐஸ்வர்யம் இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால்தான் நலம். யார்கிட்ட பணம் இருந்தால் நல்லதோ அங்கே தான் இருக்கும். ஆமென். உதாரணத்திற்கு அறிஞர் அண்ணா சொன்னார், ஒவ்வொரு கிறிஸ்துவ ஆலயத்தில் நீங்கள் கொள்ளடிச்சா கூட ஒன்றும் கிடைக்காது. கிறிஸ்துவ ஆலயத்தில் கொள்ளடிச்சா கோல்டு கிடைக்குமாங்க? கிடைக்காது. ஆனால் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஆலயங்கள் சொல்லி அதில் முடக்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் இருக்கும் செல்வங்கள் ஹாஸ்பிட்டலாகவும் பள்ளிக்கூடங்களாகவும் இருக்கின்றன. ஆமென். ஹாஸ்பிட்டலாகவும் பள்ளிக்கூடமா? இன்றைக்கி கிறிஸ்துவ ஆலயங்கள் எல்லாம் என்ன அதனுடைய வருமானம் கொண்டு என்ன பண்ணுறாங்க? ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, பள்ளிக்கூடங்கள் மக்களுக்கு பயன்பெற வேண்டுமாக. அவர்களிடம் அவ்விதமாக இருக்கிறவர்களிடம் பணம் இருந்தால் தப்பில்லை, கிறிஸ்தவர்களிட்ட பணம் இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் இங்கே எதை குறிக்கிற? பணக்காரன் செல்வத்தினால் விடுதலையாக முடியாது. உலக பிரசித்தி பெற்ற நடிகை கேத்தரின் நேற்று மறித்து விட்டார்கள். அதே நேரத்தில் கர்நாடகாவில் 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்த சிஜே ராய், எதன் பேர் கேள்விப்பட்டீங்க தெரியல, கான்ஃபிடென்ட் என்ற கம்பெனி நடத்தி வந்தவர் சிஜே ஜாய். அவர் எங்கே கடன் வாங்கி கூட, அரசாங்கத்தில் கடன் வாங்கி கூட, பேங்க்கில் கடன் வாங்கி கூட பில்டிங் கட்டலாம். 1000 கோடி இல்லை? நேற்று பேப்பரில் பார்த்துப்பீங்க, நியூஸில் பார்த்துப்பீங்க. அவர் நேற்று தற்கொலை செய்து கொண்டார், ஷூட் பண்ணிக்கின்னு. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? நீ எவ்வளவு சேர்த்திருந்தாலும் உன் ஆத்துமாவை அழிவுக்கு விடக்கூடாது. அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பிக் பாஸ் அது மாதிரி கர்நாடகாவில் பிக் பாஸ் நடத்தின ஒரு பையனுக்கு அந்த சிஜே ஜாய் ஒரு வீடு கூட கொடுத்துருக்கார், வீட்டு மனை கூட. ஆனால் 1000 கோடி அவரை காப்பாற்றியதா இல்லை. அதனால் பார்க்கும்போது யாரிடம் பணம் இருக்க வேண்டுமோ அவளிடம் ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அப்போதுதான் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவசரப்பட்டு கேட்குறீங்க, நீ கேட்ட உடனே கொடுக்க மாட்டார். எப்பொழுது உனக்கு கொடுக்க வேண்டுமோ அப்போது ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அதற்கு தகுதியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் தகுதியை எதனால் இழந்து விடுகிறோம் என்று சொன்னால், தூக்கத்தினால் நம் தகுதியை இழந்து விடுகிறோம். நல்லா மறக்காதீங்க, நம்மெல்லாம் எதில் நம்ம தகுதியை இழக்கிறோம்னு சொன்னால், தூக்கத்தினால் நம் தகுதியை இழக்கிறோம். ஏன் என்று சொன்னால், தூக்கம் கந்தையை உடுத்தும், சோம்பேறி தரித்திரன் ஆவான். அல்லேலூயா. ஒரு மீன் நான் அனுப்பியிருக்கேன் இது கூட எல்லாருக்கும், அந்த எத்தனை மணிக்கு எழுந்தால் நல்லதுன்றது இல்லை, எத்தனை மணிக்கு உறங்கினால் நல்லது என்று நான் ஒரு செய்தி கூட நான் அனுப்பியிருக்கிறேன். 4 மணிக்கு மேலே எழுதுறவன் ஞானியான், 4 மணிக்குள்ளாக எழுதுறவன் ஞானி. அல்லேலூயா. இன்றைக்கு ஆலயம் ஏன் தாமதிக்கிறது என்று சொன்னால், தூக்கத்தினால்தான் தாமதமாய் வருகிறீர்கள். ஆரம்ப ஜெபத்தில் அத்தனை பேரும் இருந்திருக்க வேண்டும். ஆரம்ப ஜெபம் கண்டிப்பாக அவசியம் இல்லை? ஒவ்வொரு பரிபூர்ணமாய் நம்ம ஆலயத்தில் தரித்திருக்க வேண்டும். பரிபூர்ணமாய் தரித்திருக்கும்போது நிச்சயமாய் உங்களை ஐஸ்வர்யனாய் மாற்றுவார்,
உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 1 2 3 4 வாசிக்கலாம். ஜனங்களே இதை கேளுங்கள், பூமியின் குடிகளே, ம் 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 ம். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம் கூட இதில் அடங்கி இருக்குது. என் வாயை நான் உவமைகளால் திறப்பேன். இல்லை, பூமிகளில் சிறியோரும் பெரிய ஐஸ்வர்யங்களும் எளியமாய் நீங்கள் எல்லோரும் வேகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்குமா. ஆமென், அல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருப்பதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஓ, லிஸ்ட் வந்துச்சு. உலக பணக்காரில் இவர் பெரியவர், உலக செல்வந்தரில் இவர் இத்தனாவது இடம் மத்தனாவது இடம் என்றெல்லாம் இருக்கும். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நேசிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு நேசிக்க வேண்டும், பகிர்ந்தளிக்க வேண்டும். அவரிடம் பணம் இருக்கும். அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னார். நேசிக்கிற குணம் நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் நேசிக்கிற குணம் கற்றுக்கொள்வதனாலே, இரக்கம் நமக்கு பிறக்கிறதுனாலே அவர்களுக்கு இரக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இரக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அபிதமாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் மரிக்கும் பொழுது ஒன்று கோவதும் இல்லை, அவன் மகிமையை அவன் பின்பற்றி செல்வதும் இல்லை. அல்லேலூயா. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டும் போவதும் இல்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. ஆகினாலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. செல்வம் நம்மை வாழ வைக்காதுதான் இந்த தலைப்பு. சுருக்கமாய் முடித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நல்லவர். ஆமென். போன வாரம் என்ன பார்த்தோம்? தேவனோட ஐக்கியம். அல்லேலூயா. தேவனோட ஐக்கியம். அப்புறம் யாருன்னா ஏதி வச்சுப்பீங்களே, ஆயுதங்கள். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதம் என்ன ஆகும்? வாய்க்காமல் போகும். இதை தான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இந்த நாள் நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? 2 ராஜாக்கள் எடுத்துக்கங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். அஞ்சு. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அல்லேலூயா. சுருக்கமாய், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இது கர்த்தருடைய இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சுகம் என்று சொல்லி பார்க்கும்போது அது சரீர சுகம் மட்டும் கிடையாது, உள்ளத்தின் சுகம்.
அல்லேலூயா. அநேக பாரங்கள், அநேக வேதனைகள், அநேக பிரச்சனைகள் உள்ளம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் அதை மட்டும் சுகமாக்குறது கிடையாது, உனக்குரிய எல்லாவற்றையும் நான் சுகப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்? அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் இந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய் உங்களை நான் ஆசீர்வதித்து பலன்படுத்துகிறேன். அல்லேலூயா. அதில் எடுத்து படிங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீ உன் வீட்டு காரியத்தை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தும். வச்சுக்கோங்க இந்த வரியை மட்டும். நீ உன் வீட்டு காரியத்தை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியாவை போய் சந்திக்கிறார். சந்தித்த வேளையில் ஐசையா சொல்கிறாப்புல, நீ என்ன ஆகுவே? மரிச்சிடுவ, நீ மரிச்சு போகுவ. நீ என்ன பண்ணு? அதுக்குள்ளே உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திக்க, உங்கள் வீட்டை என்ன பண்ணிக்க? நீ ஒழுங்குபடுத்திக்க, சரிப்படுத்திக்க என்று சொல்லி ஐசையா எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு முன்பாக மத்தியில் ஒருத்தர் வந்திருக்கிற அந்த ரெட் டிஷர்ட், நீங்கள் ரெட் டிஷர்ட், அவர் யாருன்னு தெரியாதில்லை உங்களுக்கு? நாங்கள் வேலை செய்த இடத்துல எங்களுக்கு காலையில் டீ கொடுக்குறவர் அவர் தானே? ஆமாம், வின்சன். அல்லேலூயா. காலையில் எங்களுக்கு டீ கொடுக்குறவர் அவர். நம்ம சர்ச்சுக்கு வரணும் என்று சொல்லி யூடியூப் என் ஃபேஸ்புக்கில் பார்த்து நான் உங்கள் பார்க்கணும், வரணும் என்று சொல்லி நமக்காக சகோதரர் வந்திருக்கிறார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அவருக்கு அந்த கால் கொஞ்சம் நடக்க முடியாது. இந்த 3 வீலரில் தான் வந்துட்டு அதை செய்து வீடும் கட்டிக்கிறீங்க இல்லையா? வீடும் கட்டிருக்கீங்க. அவர் அதே செய்து வேலை செய்து டீ காஃபி கொடுத்து ஒரு வீடை கட்டி கர்த்தர் சகோதரரை ஆசீர்வதித்து ரொம்ப அன்பான ஒரு சகோதரன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் டக்குன்னு எனக்கு ஃப்ளாஷ் ஆகலை. அதான் 2 முறை பார்த்து நான் ரொம்ப ஸ்டைல் ஆகிட்டுக்கிறீங்க. நீங்கள் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு பார்த்தேன் நான் ஃபேஸ்புக்கில். அல்லேலூயா. அதனால ரொம்ப சந்தோஷம் வந்தது, ரொம்ப சந்தோஷம். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ. இப்போ படிங்க 2ஆவது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நான் உனக்கு முன்பாகவும் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். என்று நினைவு கூட்டினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கதையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. எசேக்கியா ராஜா யார் என்று சொல்லி பார்க்கும்போது எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா. எசேக்கியா ராஜா ஒரு ரொம்ப நல்ல மனிதன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லலை இல்லையா? அந்த 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் ப்ரூஃப் உண்டு. எடுத்து படிங்க, ஒரு 2-3 வசனத்தை படிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 படிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்தது. எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெண்டு ராஜாக்களை நீங்க பாத்தீங்கன்னா ஐசக்கியாவே ராஜாவை குறித்து சொல்லும் போதெல்லாம் தாவீதின் குமாரனாகிய தாவீது செய்தபடி, தாவீது குமாரனாகிய தாவீது செய்தபடி, தாவீது ராஜா என்ன செய்தானோ அதே போலதான் யார் பண்ணதுங்க? எசேக்கியா ராஜா. ஒரு வழிகாட்டை தான் தாவீது எசேக்கியாவுக்கு இருந்தாப்புல. அதே போலதான் எசேக்கியாவும் அதை கடைபிடிச்சிட்டு வந்தான். கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருந்தாப்புல? செம்மையானதை செய்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செம்மையானதை செய்யுங்க. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் மரணத்தை ஏன் திருப்பினார்? எசேக்கியா ராஜா என்ன ஆகணும்? 20 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சாவணும். எசேக்கியா ராஜா என்ன ஆகணும்? சாகணும். ஆனால் மரணத்தை கர்த்தர் என்ன செய்தார்னா திருப்பினார். ஏன் திருப்பினார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த 18:2 சொல்லுது, எசேக்கியா ராஜா he did what was right in the eyes of God. கர்த்தர் பார்வைக்கு எது செம்மையானதோ, எது நல்லதோ. அல்லேலூயா. வித்தியாசத்தை பார்த்துக்கங்க. நீதி செய்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நன்மை செய்யறதுக்கும் தீமை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இவன் எது நன்மை, எது குட், எது நன்மையான காரியமோ அதையே யார் செய்ததுங்க? எசேக்கியா ராஜா செய்தான். அதனால தான் தேவனுக்கு எசேக்கியா ராஜா மேல ஒரு கருசனை, ஒரு பிரியம் இருந்தது, ஒரு டச் இருந்தது. 3ஆம் வசனம் படிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாகவும் இல்ல 4ஆம் வசனம் 18:4 படிங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். என்ன பண்ணா? உடைச்சு போனான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரரை அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். படிங்க. அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாருங்க? அவனுக்கு முன்னும் பின்னும் யாரை போல? எசேக்கியா ராஜாவை போல யாரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் யாரும் கிடையாதுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் எசேக்கியா ராஜா பண்ணா. கர்த்தருக்கு எது பிரியமோ, கர்த்தருக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் எசேக்கியா ராஜா பண்ண விரும்பினானே தவிர அதை காட்டிலும் அவன் சொந்த இச்சையா எதுவும் பண்ண விரும்பல. ஆமென். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் என்ன? விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்களை பார்த்தாலே கர்த்தருக்கு பிடிக்காது. எசேக்கியா ராஜாவுக்கும் பிடிக்காது. அது எப்படி என்ன செய்யணும்? தகர்த்து போடணும் என்று சொல்லி ராஜா ஆகின முதல் காரியம் எசேக்கியா ராஜா பண்ணது எல்லா விக்கிரக காரியங்களை முறியடிச்சுட்டான். கிறிஸ்துவ வாழ்க்கையில விக்கிரகம்னா வீட்டுல சலை மட்டும் கிடையாது. வீட்டுல சலைங்க மட்டும் விக்கிரக ஆராதனை கிடையாது. கர்த்தரை காட்டிலும் வேற ஏதாவது பொருளா, காரியமா, விஷயமா எவையெல்லாம் குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தர் பார்வைக்கு விக்கிரகமாய் தெரியும். ஆமென். நீ கர்த்தர்கிட்ட வராத அளவுக்கு எது உன்னை தடையா இருக்கிறதோ உங்க வாழ்க்கைக்கு அது நல்லதா இருக்கலாம். உங்க வாழ்க்கைக்கு அது நல்லதாவே இருக்கலாம். வேலைக்கு போகணும் பாஸ்டர், தண்டை தான் வைக்கிறாங்க, நல்லதா தான். உங்க வாழ்க்கைக்கு அது நல்லதுதான். ஆனால் கர்த்தர் பார்வைக்கு அது ஒரு விக்கிரகம். குடும்ப விஷயங்கள பிரச்சனையினாலே நீ கர்த்தர் ஆலயத்துக்கோ கர்த்தர் நீ தொழுது கொள்ளாமல் இருக்கிறாயா, அது உன் பார்வைக்கு ஒரு விக்கிரகம். அது உன்னை தடை செய்கிறது. அவையெல்லாம் எசேக்கியா ராஜாவுக்கு பிடிக்கல. எசேக்கியா ராஜாக்கு என்ன பண்ணாப்ல? எல்லா விக்கிரகத்தை அழிச்சு போட்டான். இப்படி யோசனையே இருக்க கூடாது என்று சொல்லி தகர்த்து போட்டான் என்று வசனம் சொல்லுது. திருப்பம் அந்த விக்கிரகங்களை செய்யணும். ஏன்னா அங்க பார்க்கிறோம், மோசே படிங்க அந்த 5ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு 4ஆம் வசனம் 18:4 சிலைகளை தகர்த்து என்ன பண்ணாப்ல? அப்படி என்ன அர்த்தம்? விக்கிரகம்
விக்கிரகம். அப்புறம் விக்கிரகம் தோப்பா? அது தோப்புனா என்ன? நிறைய. என்னது? நிறைய. ரோடுக்கு வச்சிருந்தாங்களாம் விக்கிரகத்தை. எங்க வச்சிருந்தாங்க? எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊருக்கு போகும்போது அந்த எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3 இருக்குது. எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு விக்கிரகம். நான் யோசிச்சு பார்த்தேன், யார் இந்த லேண்டை வாங்கினா? அவன் வாங்கி எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் அங்கங்கே ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு. அதே போல தான் அந்த காலத்திலும் என்ன இருக்குன்னா, விக்கிரக தோப்பு போல இருந்ததா. வீட்டுக்கு வாசலில் ஒரு விக்கிரகம், வாசல் ஒரு விக்கிரகம் இருந்தது. இதெல்லாம் பார்த்த ராஜா கோபம் வந்தது. அது என்ன செய்யணும்? தகர்த்து போடணும், ஒடிச்சு போடணும் என்று சொல்லி அந்த விக்கிரகங்களை ஒடிச்சு போட்ட ராஜாவா இசக்கியா ராஜா இருந்தாப்புல. அல்லேலூயா. அடுத்தது பார்க்கிறோம், மோசே. படிங்க. மோசே பண்ணியிருந்த வெங்கல சர்பத்தை உடைத்து போட்டான். மோசைக்கும் இசைக்கியாக்கும் தூர நேரம் காலங்கள் வேற. மோசைக்கும் இசைக்கியாக்கும் காலங்க வேற. அப்படியா இருக்கும்போது மோசே பண்ண அந்த விக்கிரக அந்த ஒரு ஐடலை பார்க்குற சர்பத்தை பார்க்குறாப்புல. இதுவும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. தயவு செய்து மோசே பண்ணலைங்க, மோசே காலத்தில் பண்ணப்பட்டது அது. சரியா? மோசே அதை பண்ண சொல்லலை, மோசே காலத்தில் அதை பண்ண போனால் அதை மோசே அப்படின்னு போயிட்டாங்க இல்லையா? அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணாப்புல இசக்கியா ராஜா? உடைச்சு போட்டான். அது பாம்பு மாதிரி இருக்குமா? அது எப்படி இருக்கும்? சர்பத்தை போல இருக்கும். அது என்ன பண்ணாங்க? உடைச்சிட்டாங்க. அப்படியாய் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம உடைச்சா தான் நன்மை வரும். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை உடைச்சணும், தகர்த்து போட்டணும். பக்கத்தில் பார்த்தவங்க தகர்த்து போட்டணும். இந்த மரம் ஒரு சின்ன ஒரு மரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய மரம், ரொம்ப வருஷமான ஒரு மரம் இருந்து 50 வருஷமாக ஒரு மரம் இருந்துக்குது. அந்த மரத்தை வெட்டணும் என்று சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெட்டி வேரோடு என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த மரத்தை தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டுக்கிறாங்க. போட்ட மரம் என்ன ஆச்சு தெரியுமா? சாகலை. அந்த மரத்துலேருந்து துளிர்க்க ஆரம்பிச்சிச்சான். வெட்டிட்டாங்க. வெட்டி இதில் கிரேனை வச்சு வேரோடு என்ன பண்ணாங்க, பிடுங்கி தூரமாக போட்டுட்டாங்க. தூரமாய் போட்ட மரத்துலேருந்து என்ன துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு? இலைகள் துளிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இலைகள் துளிக்க ஆரம்பிக்க உடனே என்ன பண்ண, திரும்ப அந்த மரத்தை எத்தனை நட்டுட்டாங்க. ஏன்னா துளிர்ச்சிச்சுன்னா திரும்ப வேண்டான்னு சொல்லி. அதே போல் தான் கிறிஸ்தவர்கள் கூட சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒடிச்சு போடணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஒடிச்சு ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறேன் சிஸ்டர். என்ன வச்சுக்கிறீங்க? ஞாபகார்த்தமாக இதை வச்சுக்கலாம். ஞாபகார்த்தமாக வீட்டில் வச்சு. நான் கேட்டேன் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு ப்ரேயர் போகும்போது, எங்கள் சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்துக்கினீங்க, ஏன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு? இல்லை எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து அமிச்சது, அதை ஞாபகார்த்தமாக வச்சுனுக்கிறேன். நீ ஞாபகார்த்தமாக வச்சுனுக்கிற, நீ பரலோகத்துக்கு வரும்போது கர்த்தர் ஞாபகப்படுத்தி வாரான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. சில காரியங்கள் கர்த்தர் தகர்த்து போடு என்று சொன்னால் அதை முழுமையா என்ன செய்ய? தகர்த்து போட்டுடு. எந்த ஒரு சின்ன காரியங்களை வச்சுக்காதே. கர்த்தர் விரும்ப மாட்டார். கர்த்தர் விரும்பாத எந்த ஒரு சின்ன விஷயங்களும் சின்ன காரியங்களும் சிந்திக்காத. கர்த்தர் விரும்ப மாட்டார். அப்படிதான் எசேக்கியா ராஜா இருக்கிற யாவையும் தகர்த்து போட்டு மோசே காலத்தில் உண்டாக்கப்பட்ட அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணாப்ல? எல்லாத்தையும் இடித்து போட்டான். எசேக்கியா சாம்பலாய் மாற்றினான். என்ன பண்ணினான்? சாம்பலாய் மாற்றினான். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பிடிக்காத எல்லா காரியம் என்ன பண்ணுங்க? சாம்பலாய் மாற்றிடுங்க. அது இருந்ததுக்கு அடையாளம் இல்லாம பண்ணிடுங்க. கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்ல உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் படிங்க. அவன் 5 படிச்சிட்டீங்களா? 5 படிங்க. நம்பர் 5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. யாரை போல யாரும் இல்லை. எசேக்கியாவை போல யாரும் கிடையாது. சொல்லணும், சரி இந்த சிஸ்டர் மாதிரி யாரும் இல்லை, இந்த பிரதர் மாதிரி யாரும் இல்லை. அல்லேலூயா. ரொம்ப அருமையானவங்க, ரொம்ப சாந்தம் குணம் உள்ளவங்க, இவங்கள்ட்ட பேசணும், இவங்கள்ட்ட இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக நம்ம மாறணும். அதுதான் எசேக்கியா ராஜா. அவனுக்கு முன்னவும் அவனுக்கு பின்னவும் யாரும் இவரை போல இல்லை. யாரு போனாலும் ஆசீர்வதிக்கிற ஒரு மனிதன், யாரு போனாலும் குணத்தை காட்டுகிற ஒரு மனிதன் எசேக்கியா ராஜா. அந்த ராஜாவை தான் கர்த்தர் என்ன செய்றாரு? படிக்கிற. அடுத்தது படிங்க. 6. அவன்
பின்வாங்காமல் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அவர் கற்பனைகளை கைக்கொண்டு நடந்த. ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. உன்னமர பாத்தீங்க, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து. கவனிங்க எல்லாரும், இசைக்கியா ராஜா என்ன பண்ணாப்ல? கர்த்தரை விட்டு விலகாமல் அவரையே சார்ந்திருந்து அவரையே மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் கற்பனைகள் என்ன பண்ணாப்ல? கைக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா. இப்படியாய் நடந்த எசேக்கியா ராஜாவை தான் கர்த்தர் மரணத்தில் இருந்து தப்பிவித்தார். சும்மா தப்பி வைக்கல, சும்மா காப்பாற்றல. அவனை மரணத்திலிருந்து தப்பி வைக்கணும்னா கர்த்தரிடம் நாம் எதை செய்திருக்கணும், என்ன பண்ணியிருந்தால் கர்த்தர் அந்த மரணத்தை தப்பி வைத்துவார். இதுதான் பார்க்கிறோம். ரொம்ப குணசாலியா இருந்தான், ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தான், கர்த்தரையே நேசித்தான், கர்த்தர் விரும்பின காரியங்களை மட்டுமே செய்தான், கர்த்தர் விரும்பாத எல்லாவற்றையும் தகர்த்து போட்டான். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் மட்டுமே பின்தொடர்ந்து வந்தான். தாவீது செய்ததெல்லாம் இவனும் செய்ய விரும்பினான். இவையெல்லாம் கர்த்தர் பார்த்தார். இவ்வளவு நல்ல குணமுள்ள ஒரு மனுஷனை தான் நான் விரும்புகிறேன், இவ்வளவு நல்ல மனிதன் தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யார் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். நம்ம இருக்கிற எல்லா கசுப்பான காரியங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? வெளியே விடணும். தகனா போட்டு விட்டுருங்க, எடுத்து அது ஒன்றும் இல்லாம பண்ணி விட்டுடுங்க. அதனால ஒன்றும் கிடையாது. கசுப்பான காரியங்கள், கசுப்பான விஷயங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா? இதோ பண்ணாப்புல பாருங்க, எல்லாத்தையும் அழித்து போட்டாச்சு. எதுவும் வேண்டாம் என்ற இசைக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் தகர்த்து போட்டாச்சு. ஏன்? தேவையில்லாதது. கர்த்தருக்கு தேவையில்லாத கசுப்பான காரியம் உங்க உள்ளத்துல வேண்டாம். கர்த்தருக்கு தேவையில்லாத பாவமான காரியம் உங்க உள்ளத்துல வேண்டாம். கர்த்தருக்கு தேவையில்லாத எல்லா பழக்கங்களும் உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் போதும் என்று சொன்னதால கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்க்கும்போது தாவீது ஒரு பெரிய பாவம் செய்தான். செய்துட்டு நான் செய்தது சரி என்று சொல்லி அதை நியாயப்படுத்தல, செய்த பாவத்தை ஒப்பு கொடுத்தான். நான் இப்படி செய்துட்டேன் என்று சொல்லி விட்ட உடனே அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினவராக இருக்கிறார். அதற்காக தான் தாவீதை குறித்து எந்த ராஜாவை குறித்து பேசினாலும் தாவீது பேர் வருகிறது. ஏன்? கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான் தாவீது. அதே போலதான் இசைக்கியா ராஜாவும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான், கர்த்தரை நம்பினான், கர்த்தரை பின்பற்றினான். மோசே எழுதப்பட்ட எல்லா கற்பனைகளும் இசைக்கியா ராஜா கீழ்ப்பட்டான். இப்படியா இருக்கிற ராஜாவுக்கு ஒரு நாள் நோய் வந்தது. இப்ப கதைக்கு போறோம். இப்படியா இருந்த ராஜா ஒரு நாள் என்ன ஆச்சுங்க? நோய் வந்தது. எப்படி வந்ததுன்னா, அந்த நோய் வந்த உடனே அவன் மரித்து போகணும். ஒரு கதை ஒரு ஞாபகம் வருது. அவர் அந்த சகோதரன் பேர் வந்து ஹார்லெட் சொல்றேன். அவர் பேர் வந்து ஹொராட்டியோ ஸ்பாஃபர்ட். இங்கிலீஷ் தான் படிக்கிறேன், ஆனால் அது ஸ்பெயின்லேயே. அவர் ஸ்பெயின் பேர். அது என்னது? ஸ்பெயின். ஹொராட்டியோ ஸ்பாஃபர்ட் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு லாயராக இருந்தாராம். இவங்கள மாதிரி ஒரு சபையில் மூப்பராக இருந்தாராம். சரியா? நல்ல லாயர், நல்ல ஒரு மூப்பர். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணின்னு இருந்தாப்புல. ஒரு நல்ல வருமானம், நல்ல சம்பாதனை, நல்ல பணக்காரனாக, நல்ல வில்லா இருந்தது சிக்காகோவில். நல்ல ஒரு வில்லா வீடு இருந்தது. எல்லாம் இருந்த போதிலும் ஏதோ ஒரு பேங்க்ரப்ட் ஆகி அவரோட வீடு நிலம் எல்லாம் அவர் விட்டு போயிடுச்சு. போன கொஞ்ச நாளிலே ஒரு ஜுரம் வந்து அவனோட மூத்த பிள்ளை அந்த ஜுரத்தினால் அவனும் மரித்து போயிட்டான். அவனுக்கு மனைவியும் 4 பெண் பிள்ளையும் இருக்கிறது. அவன் மனைவி 4 பெண் பிள்ளைகளும் வேற ஒரு ஊருக்கு செல்லும்படியாக ஷிப்பு ஏறி போகிற ஷிப்பு என்ன ஆகுதுன்னா, உணர் ஷிப்பை இடித்து அந்த ஷிப்பு தண்ணியிலே கொஞ்ச நேரத்திலே அந்த ஷிப் என்ன ஆகுது? முழுகி போயிடுது. அதில் 4 பிள்ளைகளும் என்ன ஆச்சு? மரித்து போயிடுச்சு. மரித்து போன உடனே அந்த சகோதரி மட்டும் எப்படியோ அந்த ஒரு படகு பிடிச்சி அவங்க உயிரை காப்பாற்றி கொண்டார்களாம். அது வேற கரைக்கு போன உடனே இவருக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி 4 பிள்ளைகளும் மரித்து போனாங்க, உங்கள் ஒய்ஃப் மட்டும் அங்கே தப்பி இருக்கிறாங்க என்று சொல்லி ஒய்ஃபை காணும்படியாக இவர் போகிறாரு. போய் பார்த்தா அந்த ஒய்ஃபும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. அவ்வேளையில் தான் இவர் ஒரு பாட்டை எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, when peace like a river attendeth my soul. என்னதுங்க? ஒரு சமாதானம் உண்டாக்குற ஒரு நதி என் இருதயத்தை என்ன செய்து பாய்கிறது. அல்லேலூயா. எனக்கு என்ன நடந்தாலும், எனக்கு என்ன
நடந்தாலும் அது பரவாயில்ல, என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அழகா சொல்றாரு, இட் இஸ் வெல் வித் மை சோல். என் ஆத்துமா நல்லா இருக்கு, என் ஆத்துமா நல்லா இருக்கு. யாரும் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இழந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆஸ்தி இழந்தான், பணம் இழந்தான், வீடு இழந்தான், பிள்ளைகள் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், என்ன நடந்தாலும் சரி நதி போல வருகிற ஒரு சமாதானம் என் உள்ளத்தை தேற்றும் என்று சொல்லுகிற உள்ளம் யாருக்கு வரும் தெரியுமா? கர்த்தரை யாரு பற்றுதலாய் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தரே என் தேவன் என்று யார் விரும்புகிறார்களோ, கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா காலத்திலும் என் தேவனாய் இருக்கிறார் யார் நம்புகிறார்களோ அவர்கள் சொல்ல முடியும், இட் இஸ் வெல். இது எனக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, என் ஆத்துமாவுக்கு இது நல்லது. என்ன இழந்தாலும் அது என் ஆத்துமாவுக்கு நல்லது யார் சொல்ல முடியும்? அதே போல தான் இசைக்கியா ராஜா, நாங்க பார்த்தோம் எல்லா நல்ல காரியங்களை இசைக்கியா ராஜா செய்தாப்புல. ஆனா திடீர்னு ஒரு நோயானது இசைக்கியா ராஜாவுக்கு வருது. வந்த உடனே அந்த நோயை படிங்க 21 அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? உன் வீட்டு காரியத்தை மறிக்கிறவன் போயிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்ன அர்த்தம் அதுக்கு? சாவு போற, நீ என்ன ஆக போற? சாவு போற. வில்லு எதனா எழுதி வச்சிருக்கியா? என்ன எழுதி வச்சிருக்கிற? சொத்து பத்தி எதனா இருக்கா? நீ சாவுற தம்பி, சொத்து பத்தி எதனா இருக்கா? அது உன் பிள்ளைங்கள் மேல என்ன பண்ண சீக்கிரமா செட்டில் பண்ணி வெட்டிடு. அதுதான் ஒழுங்குபடுத்துன்றாரு. என்ன படுத்து? ஒழுங்குபடுத்து. வீட்டின் காரியம் என்ன செய்ய? நீங்க ஒழுங்குபடுத்து. எங்கேயோ வித்தியாசமா இருக்கு, நீ மறிக்க போகிற, என்ன செய்ய? இப்ப ஒழுங்குபடுத்து, எல்லாவற்றையும் சரிப்படுத்து. உனக்கு அப்புறம் எல்லாம் நடக்கணுமா, நீ எல்லாம் சரிப்படுத்து. ஏன் உனக்கு மரணம் வருகிறது என்று சொல்லி ஐசையா தீர்க்க தரிசனமா இசையாக்கு யாருன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஐயா பைபிள் படிக்கிறவரே, நாளைக்கு நீங்க என்ன ஆகும், நாளைக்கு தான் உங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இப்படி சிரிக்க முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? டக் ஸ்ரீதர் சீக்கிரம் வாப்பா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன பண்றது? என்னப்பா பண்றது? பிறந்தா போகணும். யாரும் உயிரை பிடிச்சு வைக்க முடியாது. கர்த்தர் அழைத்தால் என்ன செய்யணும்? நம்ம போயினே இருக்கணும். இசைக்கியா ராஜாவு கூட அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னோன்னு அவர் என்ன பண்ணாரு? வீடை ரெடி பண்ணியிருப்பாரு. ஆனால் இசைக்கியா ராஜா ஒன்று சொல்றாப்புல, ஒன்று அழகாய் பண்றாப்புல. 2ஆம் அதிகாரம் படிங்க, 2ஆம் வசனம். இசைக்கியா தன் முகத்தை சோர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்பதை விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதாங்க. கவனிங்க. அல்லேலூயா. ஐசையா வந்து இசைக்கியாக்கு சொல்றாப்ல, இசைக்கியா ராஜா நீ சீக்கிரம் என்ன மறைச்சிடுவேன், எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க, எல்லாம் என்ன பாக்ஸ் வேணும் என்ன வேணும் நீயே தீர்மானம் பண்ணி எல்லாம் வச்சுக்க, எல்லாம் என்ன பண்ணு வச்சுக்க, ஏன்னா நீ சாக போற தெரிஞ்சிச்சு உனக்கு, நீ எல்லாம் ரெடி பண்ணிக்கன்றாரு. இந்த இசைக்கியா ராஜா என்ன பண்றாப்ல, ஐயோ என்ன பண்ணிட்டோம் என்று சொன்ன உடனே அவன் முகத்தை திரும்பினான். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மரணத்தை பார்க்காமல் தேவனை பார்த்தான். அதுதான் அது அர்த்தம் என்ன தெரியுமா? முன்னால ஒருத்தர் வந்துட்டு மரணத்தை குறித்து சொல்றாங்களா, உன் வேதனை குறித்து சொல்றாங்களா, உன் பிரச்சனைகளை குறித்து சொல்றாங்களா, அவனை பார்க்காதே, இவரை பாரு. அல்லேலூயா. உன் பிரச்சனைகளை கொண்டு வரவனை, உன் பிரச்சனைகளை சொல்லுகிறவனை, உனக்கு எதிராக நிற்கிறவனை நீ பார்க்காதே. இசைக்கியா மரணத்தை பார்க்கல, ஜீவனை தருகிற தேவனை திரும்பி பார்த்து இசைக்கியா ராஜா ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் உன் சமூகத்துல உத்தமனும் படிங்க முத்தமனும் பார்வைக்கு நலமானதை செய்தேன், உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன். அல்லேலூயா. இசைக்கியா திரும்பி ஆண்டவரே நான் உத்தமனும் நல்லவனும் உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லி மிகவும் அழுகிறான். அல்லேலூயா.
என்ன செய்கிறான் எசேக்கியா ராஜா? அழகுறான். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லிக்குதுங்க. I will read it for you. Remember, O Lord. ஆங்கிலம் சொல்லுங்க, remember, O Lord, how I have walked before you faithfully and with wholehearted devotion and have done what is good in your eyes. And Hezekiah wept bitterly. மிகவும் மனம் கசந்து அழுதான் இசக்கியா. ஆண்டவரே, நான் இவ்வளவு உத்தமனும் இவ்வளவு நல்லவனும் உன் பார்வைக்கு பிரியமானதை செய்த எனக்கா மரணம்? யாரை பார்த்து கேட்கிறான்? கர்த்தரை நோக்கி, கர்த்தரை பார்த்து கேட்கிறான். மனுஷனை போய் மனுஷனை பார்த்து அவன் ராஜா. அவன் யாரு? ராஜா. ராஜா. ஒரு ராஜாவுக்கு உள்ள எவ்வளோ டாக்டர்ஸ் இருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ இருக்கிற டாக்டர்ஸை காட்டிலும் அந்த காலத்தில் இருந்த டாக்டர்ஸ் ரொம்ப ஞானி உள்ளவங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டலாக மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்ததெல்லாம் ஞானம். அன்னைக்கு இருந்தது என்ன? ஞானம். ஏன் முதல்ல சர்ஜரி பண்ணது யாரு? சொல்லுங்க, டாக்டர் பேர் சொல்லுங்க. முதல் டாக்டர் ஆவியானவர், அடுத்த டாக்டர் தேவன், அடுத்த டாக்டர். இந்த 3 பேரை தான் சர்ஜன் 1, சர்ஜன் 2, சர்ஜன் 3. இந்த 3 பேரும் இணைந்து தான் ஆதாம படுக்க வைக்கிறாங்க. ஆழ்ந்த நிதிரையை கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாங்க? அதுதான் அனஸ்தேசியா. என்ன நிதிரை? ஆழ்ந்த நிதிரை கொடுக்குற. நல்லா தூங்கும்படியாய் ஆதாம செய்து அவன் விலா எலும்பை எடுத்து. அப்போ இது நீடல் இருந்திருக்குமா? எப்படி ஸ்டிச் பண்ணிப்பாங்க சொல்லுங்க? எப்படி ஸ்டிச் பண்ணிப்பாங்க? தாக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, அப்போ லேட்டஸ்ட் அப்பவே வந்துக்குது. ஓ, இப்போ டேப் மாதிரி வருது, இப்படி பிளாஸ்டர் மாதிரி வருது. அந்த பிளாஸ்டர் இப்படி போட்டுடுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. எப்படி சொன்னால் எப்படி சொல்லுங்களேன். ஏன்னா டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்க, எப்படி பண்ணியிருப்பார்? எப்படி ஸ்டிச் போட்டிருப்பாரு? நூல் இருந்ததா? நூல் இருந்ததா? என்ன எப்படி பண்ணிப்பாங்க? என்ன சொல்லுங்க. என்னதுப்பா? மண் எடுத்து பேட்ச் பண்ணி பாறான். அவர் தான் மேஸ்திரி. அப்பா அவர் கலந்து கலவை எடுத்து டப்பான்னு போட்டு சோத்திரம். ஓ, இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, புதிய ஏற்பாடுல கர்த்தர் ஒரு பார்வை இல்லை, அந்த பார்வை இல்லாதவங்க என்ன பண்ணார்? கர்த்தர் துப்பிட்டு அந்த மண் எடுத்து அது லிங்க் பண்றியா? அப்போ பாராட்ட வேண்டியதுங்க. ஏன்னா கொஞ்சம் ஞானம் வீணுக்கு இருக்கு இப்போ, இல்லையா? அது கரெக்டு தான், இல்லையா? கர்த்தர் பார்வையில்லாத ஒருத்தனுக்கு எதை கொடுத்தாரு? பார்வை எப்படி கொடுத்தாருங்க? துப்பிட்டு அதுல இருந்து எடுக்கிற மண்ணை எடுத்து அவரிடம் இருக்கிற எல்லாம் மகிமை செய்யும். ஆமென். கர்த்தரிடம் இருக்கிற எல்லாம் என்ன செய்யும்? மகிமை செய்யும். அவர் எஞ்சில் மகிமை செய்தது, அவர் கரம் மகிமை, அவர் வஸ்திரம் மகிமை செய்தது, இப்படி எல்லாவற்றையும் மகிமை செய்கிறவர். அதை எப்படி செய்தார் என்று சொல்லி இன்னும் சயின்டிஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியல. எப்படி பண்ணாரு இன்னும், எப்படி ஸ்டிச் போட்டாருன்னு இன்னும் எனக்கும் தெரியாது. தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் மகா பரிசுத்தரா இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்கள் நம் ஞானத்துக்கு எட்டாது, புரியாது. ஆமென். அப்படிதான் இந்த விஷயம் நமக்கு புரியாது. முதல் சர்ஜன் இவரு. ஆனா அந்த காலத்துல சர்ஜனா இருந்த தேவன் சொல்லி கொடுத்து எல்லா பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் இருந்தார்கள். ஐசக்கியா ராஜா இருக்கும் போதும் டாக்டர்ஸ் இருந்தாங்க, வைத்தியர்கள் இருந்தாங்க, நர்ஸுங்க இருந்தாங்க. எல்லாரும் இருந்த போதிலும் அவர்கள் எல்லாம் இசைக்கியா ராஜா போய் தேடல, கூப்பிடல. இசைக்கியா ராஜா பயம் வந்த உடனே கர்த்தரை தான் முதல்ல தேடினா. ஜீவனை குறித்து பயம் வந்த கர்த்தரை தான் தேடின உடனே கர்த்தர் மரணம் என்று சொல்ல வார்த்தையை திருப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மரணத்தை என்ன பண்ணார்? கர்த்தர் திருப்பினார். வேண்டாம் இது. ஐசையா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ மரித்து போயிடுவ. இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, படிங்க 4ஆம் வசனம். ஐசையா பாதி முற்றத்தை விட்டு பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, எசேக்கியாவை பார்த்து, என் ஜனங்களின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது. உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னதாவது? உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நீ என்னாகுவ? குணமாக்கப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல அர்த்தம் என்ன தெரியுமா? மரணம் வரும்.
கர்த்தர் சித்தம் இல்லாமல் எந்த மரணமும் வராது. அது வந்தாலும் கர்த்தர் அதை திருப்பி போக செய்வா. ஆமே. என்ன வந்தாலும் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் போது, ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கும் போது வந்த யாவும் எப்படி போகும்? அப்படியே திரும்பி ஓடிடும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறா, உன்னை விரும்புகிறவரா இருக்கிறா. விரும்பின நீ கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கேட்ட உடனே உன் குரலை கேட்டு திருப்பி பார்க்கிறதான் நம் கர்த்தர். அல்லேலூயா. திரும்பி பார்த்த உடனே சொல்றார், ஐசையா போதும், நிப்பாட்டு, போகாத, உனக்கு வேற வேலை ஒன்று இருக்கு, மீண்டும் அங்க போய் நீ சுகமாக கடவா என்று சொல்லிட்டு வா. அல்லேலூயா. அதுதான் நம் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம பயப்படக்கூடாது. என்ன வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையில போயினே இருக்கணும். ஆமென். கர்த்தர் செய்வார் நம்பிக்கையில போயினே இருக்கணும். கர்த்தர் செஞ்சுட்டு போயினே இருப்பாரு. அவன் நினைச்சு பார்க்கல, மேபி நாளைக்கு தான் கர்த்தர் சுகம் கொடுப்பாரோ, மேபி ஒரு நாள் எனக்கு ஆயுஷ் நாளை கூட்டி தருவாரோ, இல்லை 2 நாள் நான் உயிரோடு இருப்பேன். ஏன்னா கர்த்தர் நான் ஜெபிச்சேனே, கர்த்தர் நான் ஜெபிச்சிட்டேன், ஒரு நாள் எனக்கு டைம் தருவாரு, இல்லை 2 நாள் எனக்கு டைம் தருவார் யோசிச்சிருப்பான் இசைக்கியா. ஆனால் கர்த்தர் டைம் தரல, கேட்ட மாத்திரத்தில் திருப்பி கொண்டு வந்தார் ஜீவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கேட்ட மாத்திரத்தில் ஜீவன் திருப்பி கொடுத்தார் கர்த்தர். ஏன்னா நீ கேட்பது எப்படி என்று சொல்லணும். நீ எப்படி கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எப்படி? ஆண்டவரே நான் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு செம்மையானது செய்கிறவனாய் நான் இருந்தேன். ஆண்டவரே, யார் கேட்டதுனால கர்த்தர் கொடுத்தாரு? நான் உத்தமனும் சன்மார்க்கனும் மகா உத்தமனும் கர்த்தர் பார்வைக்கு எது செம்மையானதோ அதை நான் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி அழும்போது கர்த்தர் இறங்கினார் இசைக்கியாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்நாள் முழுவதும் நீ எப்படி இருக்கிறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறருக்கு நல்லதை நினைக்கணும். பிறருக்கு என்ன நினைக்கணும்? நல்லதை நினைக்கணும். பிறருக்கு தயவு பாராட்டணும், பிறருக்கு அன்பு காட்டணும், பிறரை நேசிக்கணும், பிறருக்கு உதவணும், இயேசுவை போல இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். இப்படியாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம் மேல் பிரியம் கொண்டால் கர்த்தர் நம் ஜீவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் ஜீவனை ஆசீர்வதித்து உன் தேவையெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஏன்? நீ அவர் உத்தமனாய் நடந்து வந்தாய். அல்லேலூயா. அவருக்கு பயந்து அவர் பார்வைக்கு எது செம்மையானதோ, ரொம்ப முக்கியமானதுங்க, அவர் பார்வைக்கு எது செம்மையா அதை செய்யுங்க. உன் பார்வைக்கு செம்மையானது செய்துட்டு, நான் செம்மையானதை செய்துட்டேன், செம்மையான செய்துட்டேன்னா அது போயிடுச்சு, அது போயிடுச்சு. கர்த்தர் பார்வைக்கு எது செம்மை அதை செய்யுங்க. கர்த்தர் பார்வைக்கு எது நல்லது அதை செய்யுங்க. எது நல்லது கர்த்தரே கேளுங்க. எது நல்லது கர்த்தரை கேளுங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். நோவா பேடையை கட்டுறாரு. நோவா எதை கட்டுறாரு? பேடையை கட்டுறாரு. அந்த பேடையை கட்டுறதுக்கு நோவாக்கு என்ன கிடையாது? ஞானம் இல்லை. ஏன்னா இன்ஜினியர் கிடையாது நோவா. என்ன கிடையாது? இன்ஜினியர் நோவா படிக்கலை. ஆண்டவரே என்ன எப்படி செய்யட்டும் அப்படின்னு அந்த வசனம் முழுவதும் எடுத்து படிங்க. அந்த அகலம் எவ்வளோ இருக்கணும், அந்த அந்த பேடையோட நீளம் எப்படி இருக்கணும், விடுத்து எவ்வளோ இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும். சரி, எதில் செய்யட்டும்? பிளாஸ்டிக் இல்லையா என்கிட்ட, ஸ்டீல் இல்லையா என்கிட்ட அப்படின்னு என்ன சொல்றாரு? எந்த பிளாஸ்டிக் ஸ்டீல் எல்லாம் நீ போய் பார்க்காத, நான் உண்டாக்கின அந்த மரத்தை கொண்டு வா. அல்லேலூயா. நான் உண்டாக்கின அந்த மரத்தை கொண்டு வா, அந்த மரத்தால் இதை செய்த உடனே சொல்றாரு, அல்லேலூயா, இருக்கிற எல்லா மிருகங்களும் என்ன செய்ய வேண்டும்? 2 ஜோடியா கொண்டு வா. நீ என்ன கேட்கிறாயோ அதை சொல்லி தருகிறவர் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையில இருக்கு, என்ன பண்ணட்டும்? கர்த்தரை கேளுங்க. அவர் உள்ளான சமாதானத்தை தருகிறவர், அவர் எண்ணாத காரியங்களை செய்கிறவர். கர்த்தரை கேளுங்க. அதுக்கு நீ கர்த்தருக்கு செம்மையானது செய்யணும். ஆமென். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தர் அவன் மரணத்தை திருப்பி போட்டார். அல்லேலூயா. மரணத்தான் மனித வாழ்க்கையில மனித காரியங்களே முடிவுன்னு பார்க்கிறோம். அந்த முடிவையே கர்த்தர் மாற்றினார்னா உனக்கு அந்த முடிவு இன்னும் வரல. அநேக காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்ற விரும்புகிறார். அதற்கு நீ என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு உண்மையாய் செம்மையாய் வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படியாய் இந்த மாதம் முழுது ஆண்டவரே நான் செய்கிற யாவும் உமக்கு பிரியமா இருக்கட்டும் என உறுதிமொழி எடு. ஆண்டவரே, நான் பேசுற யாவும் கர்த்தருக்கு அனுமதியாக இருக்கணும். நான் சொல்லுகிறேன், நான் சொல்கிற வார்த்தைகள்
நல்லா இருக்கணும், பிறரை குணமாக்கணும். பேசு, கேளு, சொல்லு, நடந்துக்க கர்த்தர் திருப்புவார். ஆமென். இந்த மாதம் உன் தேவையெல்லாம் கர்த்தர் திருப்பி தருவார். ஆமென். அல்லேலூயா. இப்படியா அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறதுனால நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை. சொல்லுங்க மகிமை, சொல்லுங்க மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை. ஆண்டவரே, உங்க மகிமையால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம். சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய, உனக்கு நன்மையானதை செய்ய. ஆண்டவரே, உன் பார்வைக்கு சேமமா எது இருக்கிறதோ தகப்பனே, உன் பார்வைக்கு நான் உத்தமனா இருக்கேன். தகப்பனே, உன் பார்வைக்கு நான் நல்லவனா இருக்கேன். ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரோம் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நமக்காக இறங்கி சொல்லி கொடுத்து நமக்காக நடத்துகிற ஒரு உத்தம நேச, நமக்காக நடத்துகிற உத்தம மேய்ப்பன், நம்மை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். உன் சமூகத்தில் இருக்கிற நீ, கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற நீ, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மேல் மகிமையா இறங்குங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் மேல் மகிமை இறங்குங்கன்னு சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லுங்க, என் மேல் மகிமை இறங்கணுமே, என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க, என் மேல் மகிமை இறங்கணும், என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லுங்க, மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லலாமா? என் மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லுங்க, என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய், இன்னும் பலமாய். சொல்லுங்க, இன்னும் பலமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. காற்றாய், மழையாய், அக்கினியாய் என் மேல் இறங்கணுமே. சொல்லுங்க, காற்றாய். சொல்லுங்க, காற்றாய், மழையாய், மழையாய், அக்கினியாய், அக்கினியாய் என் மேல் இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லுங்க, இன்னும் பலமாய். ஆண்டவரே, என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. ஆண்டவரே, அதிகமாய் எங்க மேல் மகிமை காட்டி, மகிமை இறக்கி எங்களை ஆசீர்வதித்து தகப்பனே, இந்த பந்தில பாத்திரராய் நாங்கள் இருக்கும்படியாக, ஆண்டவரே, இந்த பந்தில நாங்கள் பாத்திரராய் இருக்கும்படியாய் எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் வெறுமையாய் தகப்பனே இதை எடுக்காத படிக்கு தகப்பனே இதை ஒப்பு கொடுத்து எடுக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Hallelujah.
சிறிய ஆலோசனை சொல்ல நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை நான் வாசிக்கின்றேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள். நம் பிதாக்கள் எல்லாம் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சமுத்திரத்தின் மேகத்துக்கு கீழே தண்ணீர் இல்லையா, மேகம் வந்து தண்ணீர், அது கீழே நடந்து வந்தார்கள். சமுத்திரத்தின் கீழே அவர்கள் வழியாய் நடந்து வந்தார்கள். அப்படியே சமுத்திரம் பிளந்தது, அந்த வழியாய் அவர்கள் வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ மீட்பின் அடையாளமாக அந்த மேகமும் அந்த தண்ணீரும் வழிவிட்டது என்று பார்க்கிறோம். அவ்விதமாய் அவர் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். ஆகினாலே அது என்ன நடந்தது என்றால், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இல்லை, ஒரே குடும்பமாக போனால் கூட ஹோட்டலில் உட்காந்து நினைவு பண்ணுறோம், எனக்கு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இல்லை, ஒரு குடும்பம் போனால் என்ன பண்ணோம், எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்குண்ணா, நான் எனக்கு இல்லை, எனக்கு அது வேணாம். அப்போ தான் டேபிளில் நிறைய மிச்சம் இருக்கும். ஏன்னா விரும்புதே சாப்பிட முடியாது. எல்லோரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்ததை அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் புசிப்பதற்கு இல்லை, மாமிசம் இல்லாமல் தவித்தார்கள். அந்த இடத்துல மோசே கடிந்து கொண்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? உடனே மாமிசத்தை அனுப்பினார், காடைக்கடை அனுப்பினார். மாமிசத்தை புசித்தார்கள். எல்லோருக்கும் காடைத்தான் இல்லை, அதுபோல் எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை ஒரே ஒரு வாயத்தான் வருது, அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே இல்லையா. ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை புசித்தார்கள், இல்லை குடித்தார்கள். அதை தான் அவருடைய சரீரமாகவும் அவருடைய இரத்தமாகவும் நாம் ஒரே போஜனத்தை, ஞான போஜனத்தை புசிக்கும்படியாக நாம் இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் எப்படியாய் நடக்கிறது என்று சொன்னால், அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அப்படி அந்த எல்லா ஞான போஜனத்தை சாப்பிட்டவங்க மேலே கூட ஆண்டவர் பிரியமாய் இருந்தது இல்லை. திருவிருந்து எடுத்துக்கொண்டீர்கள், திருவிருந்து வாஞ்சை கட்டாயமாக செய்ய வேண்டியது நம்முடைய 2வது உடன்படிக்கை. அதற்காகத்தான் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஏன்னா திருவிருந்து என்றால் ஆவலோடு கூட வருகிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிவார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆனால் திருவிருந்து எடுத்ததுனாலே நீ மீட்கப்பட்டாய், திருவிருந்து எடுக்கப்பட்டதுனாலே நீ பரலோகத்துக்கு சென்று விட்டாய் என்பது அல்ல. ஏனென்றால் அந்த இடத்துல என்ன நடந்தது என்றால், அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரெடுத்து தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
வனாந்தரத்தில் அவள் அழிக்கப்பட்டாள். திருவிருந்து கொடுக்கப்படுகிறது. மாம்சமும் சரீரத்தை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒரே ஞான போஜனத்தை நாம் உட்கொள்கிறோம். ஆனால் அதனால் நமக்கு மீட்பு கிடைத்தது என்பது அல்ல. எவ்வளவு விசுவாச வைராக்கியத்தோடு கூட வருகிறீர்களோ, எவ்வளவு பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்கிறீர்களோ, அவ்வளவாய் உங்கள் வாழ்வு நீடித்திருக்கும். அவ்வளவாய் நீங்கள் குடும்பம் செம்மையாக இருக்கும். அவ்வளவாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்ம திருவிருந்துக்கு கடந்து செல்வோமா? திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். மற்ற சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். எழுந்து நில்லுங்கள். திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருப்பவர்கள். காற்றா மழையா அக்கினியாய் என்னை நிரப்பனுமே. இயேசுவே, காற்றாய் மழையாய் அக்கினியாய் என்னை நிரப்பனுமே. என் மேல் மகிமை நிரப்பனுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை. நீங்களும் என்னோட கூட சேர்ந்து பாருங்க. என் மேல் மகிமை இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. மகிமை, தேவ மகிமை, மகிமை, தேவ மகிமை. என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. இயேசுவே, என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லுங்க, காற்றாய் 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 மழையாய் அக்கினியாய் என்னை நிரப்பனுமே. காற்றாய் காற்றாய் அக்கினியாய் மழையாய் என்னை நிரப்பனுமே. என்னை நிரப்பும் அப்பா. என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. இயேசுவே, உம்மை ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் அன்பா. என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணும். தேவனை பார்த்து கேளுங்க, அப்பா என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை. என் மேல் மகிமை இறங்கட்டுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. கடைசியாய் அவரை பார்த்து கேளுங்க, என் மேல் மகிமை அப்பா. என் மேல் இயேசுவே, அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எசேக்கியா ஜெபித்த உடனே எசேக்கியா கேட்ட மாத்திரத்திலே மரணத்தை திருப்பி போட்டீர். எசேக்கியா கேட்ட மாத்திரத்திலே மரணத்தை திருப்பி போட்டீர். தகப்பனே, ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு. தகப்பனே, இவர்களுக்காக ஜெபிக்கிற சகோதரிகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் ஜெபிக்கும் போது அப்பா ஆண்டவரே வல்லமை இறங்கி சுகப்படுத்துவதாக. இவர்களின் தேவை
தேவைகள் சந்திப்பதாக. ஜெபத்தில் வல்லமை உண்டு, வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆண்டவரே, இவர்கள் ஒரு மனமாய் ஒரு ஃபெலோஷிப்பாய் ஜெபித்து செல்லும் போது கர்த்தர் இவர் வீட்டிலே கிரியை செய்க. ஆண்டவரே, தாவீது சிறியவனாய் இருந்த போதிலும் பெரிய கோலியாத்தை முறியடிக்கிற அளவுக்கு வல்லமை தகப்பனே, இந்த சிறு பிள்ளைகள் ஜெபிக்கும் போது இவர்கள் குடும்பத்தில் வல்லமை, இவர் குடும்பத்தில் சமாதானம், இவர் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தகப்பனை தொடர்ந்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஜெபித்து கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா காரணம் தேவன் திருப்தியாய் மாற்றி தரும்படியாக இந்த ஆண்டின் ஆசீர்வாதம் எல்லா மாதமும் தொடங்கட்டும். ஆண்டவரே, நீ திருப்தியாகி வல்லமையான காரியங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சமூகத்தில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உன் தலையை நிமிர்த்தி, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையை மாற்றி, உன்னை கீழாக்காமல் மேலாய் மாற்றி வல்லமையான காரியங்கள் குடும்பத்தில் தோற்றும்படியாக கர்த்தரே இவர் அபிஷேகிங்க, இவரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் காரியங்களை குறித்து கவலைப்படாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபித்தால் அதை மாற்றி தருவேன், நீ ஜெபித்தால் அதை மாற்றி தருவேன். கர்த்தருக்கு முழுமையானதை தா, கர்த்தருக்கு முழுமையானதை தா. கர்த்தருக்கு நீ பரிபூர்ணத்தை கொடுக்கும் போது கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார், கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். He can change things for you. நன்றி ஆண்டவரே. தேவ மகிமை இயேசுவே, மகிமை தேவ மகிமை என்மேல் மகிமை, என்மேல் 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 கேட்கிற யாவரின் மேல் தேவ மகிமை, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என்மேல் மகிமை இறங்கணுமே. சொல்லுங்க, என்மேல் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, என்மேல் மகிமை. எல்லாம் விரும்பி கேளுங்களேன் ஆண்டவரே, விரும்பி கேளுங்க ஆண்டவரே. என்மேல் மகிமா, என்மேல் மகிமா, என்மேல் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய், என்மேல் மகிமை இறங்கட்டுமே. கையை தட்டி தேவன் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைதறி மகிமை இறங்கினவர்களை போல கையை தட்டுங்க, மகிமை இறங்கினவர்களை போல கையை தட்டுங்க. எல்லா சத்ருவின் கட்டுகள் அவிழ்த்து விடப்படட்டும், எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அகற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் மேலே தேவ மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், பலமாய் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற யாவையும் இயேசுவின் நாமத்தில் இசைக்க ராஜா தகர்த்து போட்டது போல தகப்பனே, தடை யாவையும் தகர்த்து போடுகிறேன் தகப்பனே. இவர்கள் பெற்றுக்கொள்வராக, இவர்கள் பெற்றுக்கொள்வராக, 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்த வாரம் எப்படியாய் பாதுகாத்தீரும், கடந்த வாரம் எப்படியா நடத்தினீரோ அதே போல இந்த வாரம் நடத்துங்க ஆண்டவரே. சோத்து பலவீனமா இருக்கிற சகோதரிகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சகோதர அன்பு செல்வனை காண செய்து நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இருதய சர்ஜரி ஆன போதிலும் சபைக்கு வர வேண்டும் என்று வைராக்கியம் மகனுக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை தொட்டு சுகப்படுத்தி காத்து கொண்டதுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கௌரி ஆண்டிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டி ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, சுகத்தை கட்டளிடுங்க ஆண்டவர். சகோதர ராஜாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர ராஜாவை சுகப்படுத்துங்க தகப்பனே. நீ கேட்டால் தருகிறவர் ஆண்டவர். இதோ பர்த்திமேவுக்கு சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவர். இப்படியாய் தகப்பனே பிரதருக்கு அந்த கண்ணின் பார்வையை சுகப்படுத்துங்க தகப்பனே. அவர் மீண்டும் நல்லா பார்க்கும்படியாய் தேவ பிலன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர், இனிமாய் பலவீனமாக இருக்கிற எல்லா சகோதரிமார்களும் காரங்களில் அர்ப்பணிக்கிறேன். அவரை தொட்டு சுகப்படுத்துங்க, தேவைகள் சந்திங்க. இந்த மாதமும் காரங்களில் அர்ப்பணிக்கிறேன். சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, சபையின் காரியங்களை ஆசீர்வதிங்க, போதகரை ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையான காரியம் என் ஜனங்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. சோத்திரம் தகப்பனே. காற்றை வீசி மன்னாவை கொடுத்த தேவன் தகப்பனே, ஒரு காற்றை வீசி தகப்பனே சமுத்திரத்தை இரண்டாம் பிளந்தவர், ஒரு காற்றாய் இறங்கி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை பலன்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. இன்று நம் மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் வில்சன்கா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம். சகோதரரை பார்த்ததன் மிக்க மகிழ்ச்சி ஆண்டவரே.
தகப்பனே எங்கள் சந்திப்பை ஆசீர்வதிங்க. சகோதரனை பலன்படுத்துங்க, சுகத்தை கட்டளையிடுங்க, காற்றுக்கொள்ளுங்க. எல்லா நன்மையான காரியம் சபை மக்களுக்கு போய் சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் சகோதரர் ஆஷாவோட பிரதர் இன்லாக்கா நான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் தேவன் சுகப்படுத்தும்படியாகவும் அவரையும் சாட்சியாய் சபைக்கு கொண்டு வரும்படியாகவும், அந்த சகோதரன் இந்து மகனாய் இருந்த போதிலும் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் என்று ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வருகிறதை கேட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நிம் தேவரும் நமக்கு ஒல்லேது மாடிதாரே அப்படியா சொன்ன வார்த்தையை நான் கேட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை அந்த மகன் சரீரத்துக்குள்ள கிரியை செய்வதாக. சாதாரணமாய் தேவன் நன்மையை செய்ய மாட்டார், கர்த்தர் செய்தார், முழுமையாய் செய்து தருகிறவர். அப்படியா அந்த சகோதரனை முழுமையாய் சுகப்படுத்தி சாட்சியாய் நிற்க வைக்கும்படியா நான் இயேசுவின் நாமத்தில் சகோதரனுக்கான ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாத. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. விசேஷமாய் இந்த நாளிலே திருவிருந்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு மக்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.